ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சீம்பாலே இல்லாமல் 1/2 லிட்டர் பால் வச்சு நம்ம சீம்பால் ரெசிபி செய்யலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பில் அகர் அகர் எடுத்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி அகர் அகர் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே அகர் அகர் கிடைக்குங்க. அகர் அகர்னால் கலர் பாசின்னு சொல்லுவாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க. 30 கிராம் 30 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. கிடைச்சா வாங்கி உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 10 கிராம் அளவுக்கு அகர் அகர் கட் பண்ணி இந்த பவுலுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க. அந்த அகர் அகர் நலையறதுக்காக கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் கலக்கி நீங்கள் வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பால் பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பால் பாத்திரம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் பால் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடை பேக்கெட் பால் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் நீங்கள் சேர்க்கும்போது தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்கக்கூடாது. நான் இப்போ பாருங்கள் ஒரு 1/2 லிட்டர் பால் பேக்கெட் ஃபுல்லாகவேனா பால் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பால் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை நீங்கள் காய வச்சுக்கோங்க. பால் நமக்கு இது போல் நமக்கு மேலே நல்லா நுர வரும் இல்லையா, இந்த மாதிரி நமக்கு வந்தால் போதுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வை இதுக்கப்புறம் நீங்கள் சிம்மிலே வச்சுக்கணுங்க. சிம்மில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் வச்சதுக்கப்புறம் ஒரு 50லேருந்து 60 கிராம் அளவுக்கு மட்டுமே நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த சர்க்கரையே கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம சர்க்கரை நம்ம சேர்த்தாச்சுங்க. சர்க்கரை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது போல் சின்னதாக ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இது போல் நீங்கள் நல்லா கலக்கினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பால் பவுடர் எடுத்துக்கலாங்க. நம்ம கடைங்களில் 10 ரூபா பேக்கெட் பால் பவுடர் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு எப்போதும் கட் பண்ணி பால் பாத்திரம் உள்ளுக்குள்ளே நீங்கள் பால் பவுடர் ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போல் நீங்கள் செய்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கிக்கலாங்க. அந்த பால் எங்கேயுமே நமக்கு கட்டி பிடிக்கக்கூடாது. அதனால் நம்ம கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலக்கினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம அகர் அகர் ஊற வச்சோம் இல்லையா, அது தண்ணி இல்லாமல் வெறும் அகர் அகர் மட்டும் நீங்கள் எடுத்து இந்த பால் உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா அகர் அகர் நம்ம சேர்த்தாச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலக்கி விட்டேருங்க. அந்த அகர் அகர் எல்லாமே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்குங்க. இந்த மாதிரி நமக்கு நல்லா கரைஞ்சிரும்போது ஒரு டைம் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசரி பவுட்ரு எல்லோ கலர் பிஞ்சலுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்டே குங்குமப்பூ இருந்தாலும் நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் மட்டும் கேசரி பவுடர் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. அந்த அகர் அகர் பால் பவுட்ரு ஃபுல்லாக நமக்கு நல்லா கரைஞ்சதும் இந்த பால் நமக்கு ஓரளவுக்கு இது போல் நல்லா நமக்கு கெட்டியாகி வருங்க. இந்த மாதிரி நமக்கு நல்லா கெட்டியாகி வரும்போது கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் கேஸ் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது அப்படி இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கப்போ இல்லைனா இது போல் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் நெய் அப்பெல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக நான் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காய வச்ச பால் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நீங்கள் பிளேட் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் போல் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுக்கோங்க. நான் பாருங்கள் 3 மணி நேரம் போல் மட்டும் விட்டேன். அந்த பால் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்குங்க. அந்த பால் மேலே கை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் எங்கேயுமே நமக்கு ஒட்டி பிடிக்கக்கூடாது. அப்போ தாங்க நமக்கு பால் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இப்போ பாருங்கள், கையில் எங்கேயுமே நமக்கு ஒட்டலை.
அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் கத்தி வச்சு எப்போதும் போல் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாங்க. நான் பீஸ் போட்டுட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பீஸ் போட்டாச்சுங்க. அதே கத்தி வச்சு லைட்டாக எடுத்து நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு பீஸும் நமக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம சீம்பால் எப்படி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம், நமக்கு அதே டேஸ்ட்லங்க நமக்கு இருக்குங்க. உங்கள் வீட்டில் இனி சீம்பால் இல்லைன்னா சீம்பால் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாயில் வச்சது கரைஞ்சி போடும், அந்தளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், அப்படின்னா நீங்கள் வெளியே வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. எப்படி சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.